ஐயோ தொடாதீங்க அப்பத்தா. அப்பத்தா பாண்டிக்கு என்னாச்சு? எலே, உங்களை யார் இங்க வர சொன்னது? இவனை புடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல, அதான் என்னன்னு பார்க்க வந்தோம். என்ன பண்றது, கூட பிறந்தவனாச்சே. இப்பதான் இந்த பாசல உங்களுக்கு வருதோ? அச்சோ, இங்க பாப்போம். ஆஹா, தொடாதடா. வச்சு வெளுத்துட்டாங்க போல இருக்க. என்னாச்சு பாட்டி? என்ன சொல்றாங்க? என்ன சொல்லணும்? அவன் மேல தப்பு இல்லைன்னு அனுப்பிட்டாங்க. அது எப்படி? எப்படின்னா அப்ப நான் தப்பு பண்ணேன்னு சொல்றியா? என்ன விட்டது உனக்கு பிடிக்கலையா? ஏய், இப்ப எதுக்கு கிளம்புற? கள்ள நோட்டு கேஸ்ல உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் பெயில் கூட கிடைக்காது. அப்புறம் எப்படி அவங்க நோட்டாங்க? இந்த விவரம் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்பத்தா விடவே மாட்டேன்னு சொன்னாங்களே, அப்புறம் எப்படி விட்டாங்க? எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பண்ண சிபாரிசுல தான் இவனை விட்டாங்க. அது யார் அந்த பெரிய மனுஷன்? கவுன்சிலர் தான். போதுமா? கவுன்சிலர் வரவே இல்லையா அப்பத்தா? போன் போட்டு சொன்னாரு. போதுமா? ஆ, ஆ. சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. அப்பத்தா அது ஒண்ணு இல்ல, நான் வெளியே வந்தது இவங்க யாருக்குமே பிடிக்கல போல இருக்கு. டேய் பாண்டி, அப்படி யாரும் சொல்லல. உன்னை விட்டதே சந்தோஷம்தான். ஆனா இந்த கேஸ்ல மாட்டினவன கவுன்சிலர் சொல்லிட்டாருன்னு எப்படி விடுவாங்க? டேய் ஜீவா விடு, அதான் பிரச்சனை முடிஞ்சிடுச்சுல்ல. நீ எதுவும் பேசிட்டு இருக்காத, விடு. வா. கையெழுத்து போட்டாச்சா? போட்டேன் சார். இத பாருமா, இந்த தடவை ஏதோ தப்பிச்சிட்டான். இன்னும் உங்ககிட்ட இருக்கிற பணத்துல கள்ள நோட்டு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணீங்க. திரும்ப எங்கேயாவது கள்ள நோட்டை கொடுத்து மாட்டினா அப்புறம் 10 வருஷத்துக்கு ஜெயில் தான். ஐயோ சார், இனிமே காசு கொடுத்து எந்த பொருளையும் வாங்க மாட்டேன் சார். நான் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி அதுலயே பேமெண்ட் பண்ணிக்கிறேன். பார்த்து நடந்துக்க, அதுதான் நடக்குது. சார், இதான் அந்த கள்ள நோட்டா சார்? பார்க்க அப்படியே ஒரிஜினல் பணம் மாதிரியே இருக்கு. பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும், ஆனா செலவு பண்ணா கம்பி தான் எண்ணணும்.